நாம் ஏன் சாப்பிட்றோம் இப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி பல பேர்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்குது. நிறைய டிபேட்ஸ் நடக்குது, அதாவது விவாதங்கள் நடக்குது. இதை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுறாங்க. இதை வச்சு ஒரு ப்ரோமோ, இதை வச்சு ஒரு ஸ்டேஜ் ஷோ, இதை வச்சு ஒரு பெரிய டிபேட் அண்ட் டிஸ்கஷன். சுற்றி சுற்றி இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, சாப்பிட்றதுல ஆரோக்கியம், சாப்பிட்றதுல இப்படி, சாப்பிட்றதுல அப்படி, இதை சாப்பிட்டா இது சரியாயிடும். எதுக்காக சாப்பிட்றோன்னு ஒருத்தர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாலே, நமக்கு நியூட்ரிஷன் வேணும், மினரல்ஸ் வேணும், புரோட்டீன் வேணும், எக்ஸ் ஒய் இஜெட், விட்டமின் ஏடி இகே எல்லாம் சொல்கிறாங்க. எதுக்காக சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு ஒரு படிப்பறிவே இல்லாத சாதாரண ஒரு சாமானியன் சிவிலியன்கிட்ட போய் கேளுங்க. இதை பற்றிலாம் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டால் தான் இங்கே பிரச்சனையே. தெரியாமல் இருக்கிறப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கே சாப்பிட்றீங்கன்னா, பசிக்குது சாப்பிட்றேன், இவ்வளோ தான் பதிலாக இருக்கும். உண்மையிலே நம்ம அதுக்கு தான் சாப்பிட்றோம். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் ஆக ஆக டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ ஒரு பொருளை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இதில் இது சாப்பிட்டா இந்த நோய் சரியாயிருமாங்கிற ஒரு கேள்வியோடு சாப்பிட்றாங்க. அல்லது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எதுக்கு எதை சாப்பிடணும், இன்றைக்கி எனக்கு கண் வலிக்குது, இன்றைக்கி நான் போய் விட்டமின் ஏ இருக்கதா சாப்பிடுவேன், கேரட்டாக சாப்பிடுவேன், என் கண் சரியாயிரும் நினைக்கிறாங்க. இட் இஸ் ரியலி இம்பாசிபிள். இப்போது இங்கே வந்து கருப்பு கவுனியை தான் நான் தேடி போய் சாப்பிட்றாங்க. இங்கே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் வந்து வரகரிசி சம்திங் லைக் தட் போய் தேடி போய் சாப்பிட்றாங்க. வரகரிசியும் கருப்பு கவுனியே இல்லாத நாட்டிலையும் மனுஷங்க வாழ்கிறாங்களே, அப்போ அவங்களுக்குலாம் டயபெட்டிஸ் சரியே ஆகாதா? இங்கே பிரச்சனைக்கு காரணம் ரூட் காஸ் கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. டயபெட்டிஸ் ஏன் வருது, அல்லது வேறு ஏதாவது டிசீஸ் ஏன் வருது, அதை பற்றி தேடல் இல்லாமல் உணவாலேயே சரி பண்ணுறேன், உணவே மருந்து. ரைட்டு தான், உணவே மருந்து, அளவுக்கு மீறினால் அமிழ்தமே நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த உணவை ரொம்ப தேடி தேடி போகிறப்போ உணவே இங்கே மருந்து இல்லை, உணவே நஞ்சாகிட்டுருக்கு. நம்ம அமிழ்தம்னு நினச்சி எதை சாப்பிட்றோமோ அளவுக்கு மீறப்போ நஞ்சாகுது. ஸோ இது ஒரு பொது விழிப்புணர்ச்சியோடு எடுத்துக்கோங்க. எந்த நோய்க்கும் காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சரியான மருத்துவரை சந்திங்க. நீங்களே அதை சரி பண்ணிடலான்னு சொல்லி நீங்களாக எக்ஸசைஸ் பண்ணுறது, இதை சாப்பிட்டா இது சரியாயிரும்னு நினச்சி சாப்பிட்ற கான்சியஸ்லெஸ்லேயே நீங்கள் இன்னும் நோயாளியாக மாறிட்டு இருக்கீங்க. ஸோ இது ஒரு பொது விழிப்புணர்ச்சியாக எடுத்துக்கோங்க. மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.